தண்ணி இங்க பாரு. வெறும் போட்டோஸை மட்டும் பார்த்துட்டு இந்த இடம் பிடிக்கவே பிடிக்காது, இங்க போக வேணாம்னு சொன்னா, இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்த விட்டு போகிறதுக்கே மனசு வராம நின்றுட்டு இருந்தேன். பார்க்கறதுக்கு நயகரா மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்குற இந்த ஃபால்ஸ் வேற எதுவும் இல்லைங்க, ரெயின் ஃபால்ஸ். இது வந்து ஜூரிக்ல இருக்கு. ஜூரிக் ஹெச்பி ஸ்டேஷன்லேருந்து இந்த இடத்துக்கு காரில் வரணும்னா 40 நிமிஷம் ஆகும், பஸ்லனா ஒரு மணி நேரம் 1.25 மணி நேரம் ஆகும், ட்ரெயின்லனா 1 மணி நேரம் ஆகும். நாங்கள் ட்ரெயின் தான் எடுத்தோம். கேபில் வந்தீங்கன்னா உங்களுக்கு 40 மினிட்ஸ்லேயே வரலாம், ஆனால் ரொம்ப காஸ்ட்லி. நாங்கள் ட்ரெயினில் வந்தோம். இந்த ஸ்டேஷனோட பேர் ஸ்லாஸ் லாஃபன். சாரி ஜெர்மன் தெரிஞ்சவங்க என்ன மன்னிச்சிருங்க. இந்த ரெயின் ஃபால்ஸ்ல 2 பக்கம் இருக்குங்க. ஒரு பக்கம் போனீங்கன்னா நீங்க போட்ல அந்த ஃபால்ஸ் கிட்டேயே போறத என்ஜாய் பண்ணலாம். இன்னொரு பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு நார்மலா இருக்கும். ஸோ நாங்க வந்து இந்த ஃபால்ஸ் கிட்ட போகணும்னு ஆசைப்பட்டனால இந்த பக்கம் வந்திருக்கோம். இந்த பக்கம் கேசலும் இருக்கு. ரெயின் ஃபால்ஸ்குள்ள போறதுக்கு ஜென்ரல் டிக்கெட் அடல்ட்டுக்கு 5 ஸ்விஸ் ஃப்ராங்க், குழந்தைங்களுக்கு 15 வயசு வரைக்கும் 3 ஸ்விஸ் ஃப்ராங்க், நீங்க குரூப்பா 15லேருந்து 29 பேர் போனோன்னா 3 ஸ்விஸ் ஃப்ராங்க், ஒரு 30க்கு மேல போனோன்னா 2 ஸ்விஸ் ஃப்ராங்க். போட்டிங்க்கு தனி காஸ்ட் வருங்க, அதை நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். இந்த ரெயின் ஃபால்ஸ் வரத்துக்கு கரெக்டான சீசன் சம்மர் தாங்க. மார்ச் கடைசிலேருந்து அக்டோபர் கடைசி வரைக்கும் போட்டிங் ஓப்பனிங் இருக்குது. அதுக்கப்புறம் போட்டிங் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஆனால் ரெயின் ஃபால்ஸ்க்கு நீங்கள் 365 டேஸ் வரலாம். அண்ட் மார்னிங் வந்து 9:30லேருந்து சாயந்தரம் 6:30 வரைக்கும் இருக்குது. ஒரு சீசன்லேயும் இந்த டைம் முன்ன பின்ன மாறலாம். பட் ஈவினிங் வரைக்கும் 365 டேஸ் சாட்டர்டே சண்டேயோட இன்க்ளூடடாக இருக்குது. போட்டிங்க்கு மட்டும்தான் நீங்கள் சம்மரை செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த ஃபால்ஸை பார்க்குறதுக்கு அவ்வளவு தானே, அப்படி தானே தோணுது. அதை மட்டும் நினச்சிடாதீங்க. இதை அப்படி தான் நானும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணேன். இது உள்ளே போக போக ஒரு ஆங்கிள்லேயும் ஒரு மாதிரி ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலாக ரொம்ப பெரிய ஃபால்ஸுங்க இது. இதோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் சொல்கிறேன், கேட்டோன்னு நீங்களே ஷாக் ஆவீங்க. யூரோப்லேயே ரொம்ப பெரிய ஃபால்ஸ்னால் அது இதுதாங்க. இந்த ஃபால்ஸு ஐசேஜில் ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னான்னா நம்புவீங்களா? அதாவது 14,000 வருஷம்லேருந்து 17,000 வருஷங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிச்சாங்க. 17,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி டெக்டானிக்கல் தகடுகள் சொல்லுவோம் இல்லையா, பூமிக்கு அடியில் இருக்கு இல்லையா, அதோட மாற்றங்களால் நம்மளுக்கு வந்து இந்த ஐஸாக இருந்த இந்த இடம் வந்து ரிவர் பெட்டாக உருவாச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ரெயின்போ பாருங்க, அவர் அந்த தண்ணியில் அப்படியே போகிற மாதிரி வேற லெவலு. இந்த ஃபால்ஸ் விழற இந்த நதி எவ்வளோ கிலோமீட்டர் தூரம் போகும்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 765 மைல், 1230 கிலோமீட்டர் தூரம் இதோட நீட்டளவு இருக்குது. எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுதுன்னு வந்து பார்த்தா சுவிட்சர்லாண்டில் ஆரம்பித்து நெதர்லாண்டுக்கு முடியுது. இதுக்கு நடுவில் லேஸ்டின், ஆஸ்ட்ரியா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் இது போல் நாடுகள்லாம் நடுவில் இருக்குது. இதெல்லாம் க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் போகிற அளவுக்கு அவ்வளோ பெரிய நதி இது. அந்த போட்டே நகர்த்திட்டு போகிற அளவுக்கு அந்த வாட்டர் ஃபால்ஸோட ஃபோர்ஸ் அப்படி இருக்குது.
எவ்வளோ கிட்ட இங்க பாரு பா என்ன போர்ஸ்ல இங்க பாரு இங்க பாரு வித்யா தண்ணிங்கிறா பத்த பத்தாண்டு இருக்கு. Just a quick question, like what is the difference between 15 minutes and 30 minutes duration, like in the boat, is it? All right, so 2 tickets for 30 minutes. So you go with the red boat to the other side, Okay. then take a yellow boat which takes you to the rock and then brings you back, and then it brings Again red boat. take the red boat to come All back. right, thank you. All included with the same ticket. Thank you. Thank you. ரெட் போட்டில் அங்கே போயிட்டு அங்கேருந்து எல்லோ போட்டில் வந்துட்டு அவங்க சென்டர் அங்கே போயிட்டு வர்றதுக்கு மிடில் போயிட்டு வந்துட்டு திருப்பி ரெட் போட் அங்கே போய்டும் எல்லோ போட்டு திருப்பி ரெட் போட்டில் இங்கே வரணும். இப்போ எல்லோ போட் ஏறணுமா? ரெட் போட் இங்கே வரும். இதோ அது வந்து மொத்தமாக 40 ஸ்விஸ் ஃப்ராங்க்ஸ். 15 மினிட்ஸ்னால் வந்து உனக்கு 11 ஸ்விஸ் ஃப்ராங்க்ஸுக்கு இருக்குது. அது வந்து லைக் இங்கேருந்து போயிட்டு ரவுண்ட் ட்ரிப்பு இங்கே தானே வரும். ம் நம்ம இப்போ ஏற போகிறோம். இதில் ஏறி அந்த கிராஸ் பண்ணிவிட்டு அந்த மிடில் ராக்ல நின்று ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு வரலாம். கலர் போட்டில் தான் போக போகிறோம். 30 மினிட்ஸ் பக்கத்தில் போக போகிறோம். ஃபிஷ்ஷஸ் பாரு. இது கேட்ஃபிஷ்ஷா? சல்மன் நினைக்கிறேன். சால்மனா? ட்ரவுட்டா இல்லைனா நம்ம இதில் ப்ளவுஸ் சீல் பார்த்தோமே ப்ளவுஸ் சீல் ஒரு குட்டி அதோடது. இங்கே இறங்கிட்டு மேலே போயிட்டு வரலாம்.
ஒரே ஃபால்ஸுங்க, ஒரு மூலையில் ஒரு மாதிரி தெரியுது. இப்படி ஒரு ஃபால்ஸை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே கிடையாது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில, ஆனால் இது ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு ஃபால்ஸு. நான் சொன்னேன்ல எப்படி கொஞ்சம் முன்னாடி நகர்ந்துக்கோ, லைட்டா இருக்கட்டும். பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு போட்டில் துண்டை போட்டு ஒரு இடத்த பிடிச்சா அந்த இடத்த போஸ்ட் கொடுக்கலான்னு நிற்கிற டைமில் குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு போய் நிற்குதுங்க. ஒன்றும் பண்ண முடியாது. தண்ணி இங்க பாரு, என்ன பாரு, சாரல் அடிக்குது. எப்படி இருந்தது? எங்களோட ஃபைனல் டே இன் ஸ்விட்சர்லாண்ட் இந்த ஹோட்டல் தான் புக் பண்ணிருக்கோம். எங்களோட கார்டு இப்போ நாங்கள் ஜெனிவா வந்துட்டோங்க. நேஷ் ஷூட்ஸ் ஏர்போர்ட் ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கிறோம். இது ஏர்போர்ட் அப்புறம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே பக்கத்துலேயே பஸ் சர்வீஸும் இருக்குது. இங்கே வந்து ஷட்டில் சர்வீஸும் இருக்குது. இவங்களே கூப்பிட்டு போயிட்டு நம்மளை அந்த இடத்துல ஏர்போர்ட்டில் விட்டுட்டு இவங்களே திருப்பி கூப்பிட்டு வரவும் செய்வாங்க. ஸோ அதனால் இது ரொம்ப எங்களுக்கு ஈஸியாக இருந்தது. விலையும் ரொம்பவே கம்மியான ஹோட்டல் இது. ஹோட்டலில் 2வது தடவை ஸ்டே பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டைம் எல்லாமே சூப்பராக இருந்தது. இந்த தடவை எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் காத்துட்டு இருந்தது. இங்கே வந்து கை எழும்புறதுக்கு அப்புறம் எல்லாமே கிட்டல், மைக்ரோவேவ் ஓவன், அதுக்கப்புறம் இங்கே கார்டு, நாங்கள் எங்ககிட்ட கொடுத்த கார்டு இதுதான் எங்களோட கீ. ஸோ இது இங்கே வச்சிடணும். இது டபுள் பெட் கொடுத்துட்டாங்களா? ஐயோ, சிங்கிள் பெட் தானே கேட்டிருந்தோம். நாசமாக போச்சு. சிங்கிள் பெட் தான் ஆச்சு, டபுள் பெட் தான் கேட்டிருந்தோம். டபுள் பெட்னா சரி, செக் பண்ணி பாரு. இல்லை, ஹனிமூனுக்குலாம் இங்கே வரவன் செத்தான் போல இருக்கு. நைட் 11:30 ஆக போகுதுங்க. நான் வந்து லெத்தாஜிக்காக இருக்கிற ஃபீலிங் எனக்கு இருக்குது. இவங்க ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து டபுள் பெட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபேமிலி ஒரு ரூம் மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சிங்கிள் பெட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நாங்கள் இதுக்காக இது சும்மா விட முடியாதுன்னு, ஏன்னா அதோட ரேட்டு வேறு இதோட ரேட்டு வேறு. அது வந்து விலை கம்மி, இது விலை அதிகம். இது விலை கம்மி, நாங்கள் புக் பண்ணது விலை அதிகம். இது ரொம்ப தப்பான விஷயம். இது யாருக்கும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக இது சும்மாலாம் அப்படியே இவங்க பண்ணிட்டாங்க, சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்லாம், அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு நாங்கள் சண்டை போட்டோம். ஆனால் வந்து சண்டை போட்டோம் ப்ளஸ் கம்ப்ளைண்ட்டும் பண்ணோம். இவங்க வந்து மறுபடியும் எங்கள்கிட்ட ஆன்சர்ஸ் வந்து லெத்தாஜிக்காக தான் கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் booking.comல தான் பண்ணோம். அவங்ககிட்டயே நாங்கள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இங்கே ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வந்து இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு காம்பன்சேஷன் தரேன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் எங்களோட லாஸ்ட் டே ஸ்டே இன் ஸ்விட்சர்லாண்ட். இதுக்கப்புறம் நம்ம வந்து சமோனி போகிறோம். சமோனி வந்து ஃப்ரான்ஸில் இருக்குது. ஸோ அது வந்து ஸ்விட்சர்லாண்ட் பார்டர்.
அப்புறம் வந்து ஃப்ரான்ஸ் பார்டர், அதுக்கப்புறம் இட்டாலி பார்டர். இந்த 3 பார்டருக்கும் நடுவில் இருக்கிற இடம் தான் சமோனி. ஆனால் அது வந்து ஃப்ரான்ஸோட கண்ட்ரோலில் இருக்குது, அவங்களோட கவர்மெண்ட்டில் இருக்குது. ஸோ நம்ம அந்த இடத்துக்கு தான் நாளைக்கு கிளம்ப போகிறோம், ஸ்விட்சர்லாண்ட். திஸ் இஸ் அ லாஸ்ட் டே. ஹோப் இந்த உங்களுக்கு ஸ்விட்சர்லாண்டில் போன எல்லா இடமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பை ஃப்ரம் வித்யா பால்.